வணக்கம். முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு கட்டளையிடும் பதவி உங்களுக்கு தானாக தேடி வரும் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் என்று கூறி, இன்றைய வகுப்பில் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 அத்தியாயம் 16 கமென்ஸ்மென்ட் ஆஃப் த ப்ரொசீடிங் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட்ஸ், நடுவர்கள் முன்னிலையில் நடவடிக்கைகளை தொடங்குதல் பற்றி இந்த அத்தியாயத்தை நாம் இப்பொழுது இன்றுதான் தொடங்குகிறோம். இதில் உள்ள பிரிவுகளான 204 முதல் 210 வரையான பிரிவுகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைய வகுப்பில் 204 பிரிவு என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ், நீதிமுறை கட்டளை பிறப்பித்தல் பற்றி சொல்கிறது. அதாவது அழைப்பாணை வழக்காக இருந்தால் எவ்வாறு நீதிமுறை கட்டளை பிறப்பிக்க வேண்டும், ஒரு பிடி கட்டளை வழக்காக இருந்தால், பிறகு நடுவர்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தால் எவ்வாறு அவர் எதிரியாக அப்பீல் ஆக வேண்டும், ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை என்றால் எந்த மாதிரியான அழைப்பாணை பிடிக்கட்டளை அனுப்ப வேண்டும் என்பதை பற்றியும், பிறகு இதனுடைய கேஸ் லாஸ் தொடர்புடைய பிரிவுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது முதலாவதாக உட்பிரிவு 1, அந்த ஒன்றில் ஏ பி இருக்குது. ஒன்றுனா ஞாபகம் வச்சுக்க, ஒன்றுனா ஏ, ஆல்பபெட்ல ஏ. அப்ப ஒன்றுக்கு தான் ஏ பி என்ற 2 கிளாஸ் வருது என்பதை நீங்க நினைவு வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்பொழுது 1 சப்செக்ஷன்ல, if the magistrate taking cognizance of an offense sufficient ground for proceeding, இதான் sufficient ground for proceeding தான். ஒரு குற்றம் ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுகின்ற நடுவர் அவர்களுடைய கருத்தின்படி இந்த வழக்கை மேற்கொண்டு நடவடிக்கைக்கு எடுத்துக் கொள்வதற்கு போதுமான ஆதாரம் இருக்கிறது என்று இருந்து அந்த வழக்கானது the case appears to be summons case, அவ்வழக்கானது ஒரு அழைப்பாணை வழக்காக தோன்றுமானால், அப்போ சமன்ஸ் என்ன நினைக்கிறப்போ 2W தான் சமன் சொல்லும். இந்த சமன் இந்த 2W எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்ளும் என்றால், இந்த WA டபுள்ல போடுங்க, டபுள் M சமன்ஸ் நாம வச்சுக்கலாம். அப்ப அழைப்பாணை வழக்குகள் என்றால் என்ன முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். not being a warrant case, பிடிக்கட்டளை வழக்குகள் அல்லாத மற்ற வழக்குகள் எல்லாம் அழைப்பாணை வழக்குகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் பிடிக்கட்டளை வழக்குகள் என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு மரண தண்டனை அளித்து தண்டிக்கக்கூடிய குற்றம் ஒன்று, ஒரு ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய குற்றம், அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய குற்றம், இது அனைத்துமே வாரண்ட் கேசஸ். டெத் சென்டென்ஸ், லைஃப் சென்டென்ஸ், exceeding 2 years punishment, இது எல்லாம் வாரண்ட் கேஸ். அப்படி என்றால் இது இல்லாம 2 ஆண்டுகள் 2 ஆண்டுக்கு உட்பட்ட தண்டிக்கக்கூடிய அந்த குற்றங்கள் அனைத்தும் அழைப்பாணை குற்றங்கள் என்று அழைக்கப்படும். இந்த அழைப்பாணை என்கின்ற இந்த குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் எந்த அத்தியாயத்தில் இதற்கான ட்ரையல் சொல்லப்படுகிறது சொன்னால், 20ல 251 to 259 summons trial before judicial magistrate. சரி, இப்போ இது அழைப்பாணை வழக்காக தோன்றுமானால் நடுவர் அவர்கள் என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், the magistrate shall issue summons for attendance of accused. கண்டிப்பாக எதிரிக்கு அழைப்பாணையை அனுப்பி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அனுப்ப வேண்டும். சரி, இது வாரண்ட். அதாவது அந்த வழக்கானது பிடிக்கட்டளை வழக்கு என்று தோன்றுமானால் அப்பொழுது என்ன ப்ரொசீஜரை நடுவர் அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொன்னால், முதலில் வாரண்ட். வாட் இஸ் வாரண்ட் கேஸ் என்றால் 2x x வந்து வாரண்ட் கேஸ் என்று எவ்வாறு நினைவுத்துக் கொள்ளலாம். 6 பாத்தீங்கன்னா x மாதிரியே இருக்கும். வாரண்ட் கேஸ் என்று சொல்லிட்டு, வாரண்ட் கேஸ் என்றால் டெத், லைஃப், எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டோம்.
இந்த ட்ரையல் எங்கே சொல்லப்பட்டுள்ளது? 19ல சாப்டர் 19ல 238 to 250 இதுல ஏபிசிடி இருக்கு. இங்கேதான் ஒரு வாரண்ட் கேஸை விசாரணை செய்வது நடுவர் எவ்வாறு என்ற ப்ரொசீஜர் அதை என்ன பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அது வாரண்ட் கேஸாக தோன்றுமானால் என்ன நடைமுறையை நடுவர் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், the magistrate may issue warrant, அவர் ஒரு பிடி கட்டளையை பிறப்பிக்கலாம், அல்லது if magistrate thinks fit issue summons for accusing the accused to be, அல்லது ஒரு நடுவர் அவர்கள் தமக்கு பொருத்தம் என்று நினைத்தால் ஒரு அழைப்பாணையை அந்த எதிரிக்கு அனுப்பி brought before or appear, accused to be brought or appear certain time before church magistrate. என்ன சொல்லலாம்? அதாவது முதல்ல இப்போ brought-க்கும் appear-க்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்க வேண்டும். அதாவது அந்த பிடிக்கட்டளையோ பொருத்தம் என்று கருதும் போது அழைப்பாணை அனுப்புகின்ற பொழுது அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் தான் கண் முன்னால் தோன்றும்படி brought before, brought என்றால் என்ன? கொண்டு வரும்படி. மேக்ஸ் என்ன பண்ணாங்க? சம்மன் வாரண்ட் இஷ்யூ பண்ணி மேக்ஸிமம் போலீஸ் தான் அவரை கையோட அரெஸ்ட் பண்ணியோ அல்லது வேறு விதமாகவோ அந்த சம்மனிலோ பிடிக்கட்டை சொல்லி உள்ளவாறு அதனை நீதிமன்றத்தில் கொண்டு வருகிறார். மேக்ஸிமம் போலீஸ்காரே நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர்படுத்துவார்கள். அதான் brought. appear என்றால் அந்த சம்மனிலோ பிடிக்கட்டலிலோ அவரை நீங்கள் என்ன பண்றோம்? appear certain time before church magistrate. எதிரியாகிய நீங்கள் இந்த வழக்கிற்காக நீங்கள் 20/7/2020 அன்று காலை 10:30 மணிக்குள்ளாக திருவள்ளூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் முன்னிலையில் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுத்து விட்டா என்ன பண்ற? அவராக நேராக வந்து ஐயா இந்த மாதிரி 20ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு நான் போக வேண்டும், நான் போய் ஆஜராக வேண்டும் என்று அவராக வருது. சமனுக்கு அடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் சமன் கொடுப்பார்ல. ஓகே, அதுதான் அப்பியர் அண்ட் brought before வித்தியாசம் என்று சொல்லலாம். சரி, ஒருவேளை அந்த நடுவர் அவர்களுக்கு ஆள்வரை இல்லை, if magistrate has no jurisdiction himself, அவருக்கு ஆள்வரை இல்லை என்றால் some other magistrate having jurisdiction, இதேதான் அந்த சம்மனையோ அந்த வாரண்டையோ அந்த எதிரிக்கு அனுப்பி எந்த நீதிமன்றத்தில் ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே அவரை கொண்டு போகும்படியோ அல்லது அங்கே போய் நீங்க தோன்றுங்கள் என்று ஒரு அந்த அழைப்பாணையோ வாரண்டையோ பிறப்பிக்கலாம். அடுத்து இரண்டாவது உட்பிரிவு என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இது எப்படி நினைவு கூறனால் LW இந்த 2 இருக்குல்ல, அந்த 2 LW நாம LW தான் இதை பற்றி நாம் சொல்ல போகிறது. இங்கே no summons or warrant shall be issued against accused under subsection 1 until LWs has been filed. இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு அழைப்பாணை அல்லது பிடிக்கட்டளை எதிரிக்கு, அதாவது இந்த உட்பிரிவு 1 சொல்லி உள்ளவாறு எதிரிக்கு அந்த அழைப்பாணையோ அல்லது பிடிக்கட்டளையோ எதுவரை அனுப்பக்கூடாது என்று சொன்னால், அந்த லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் ஹஸ் பீன் ஃபைல்டு, அந்த சாட்சியினுடைய விவரப்பட்டியல் தாக்கல் செய்யப்படும் வரை முதலாவது உட்பிரிவில் கூறியுள்ளவாறு அந்த எதிரிக்கு அழைப்பாணையோ அல்லது பிடிக்கட்டளையோ பிறப்பித்தல் ஆகாது என்று சொல்கிறது. That's all. Until a list of prosecution witness has been filed, no process or no summons or witness issued against the accused. சரி, அப்படி என்றால் முதல்ல இப்போ வந்து LWs, what is LWs? அந்த list of witnesses, சாட்சிகளுடைய பட்டியல் என்றால் என்ன, அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, யாரால் அது தயாரிக்கப்படுகிறது என்பதை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன சப்செக்ஷன் 2 என்ன சொல்றது? லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ். அப்போ லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தாக்கல் செய்யும் வரை அதை இஷ்யூ பண்ண சொல்றாங்க. அப்போ இங்க பாருங்க, லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் இதான், இதுல சாட்சிகளுடைய பட்டியல் இப்படிதான் இருக்கும். திருவள்ளூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்
கிரைம் நம்பர் குற்ற எண் 20/20 அண்டர் செக்ஷன் என்ன குற்றங்கள் என்ன அஃபென்சஸ் அண்டர் செக்ஷன் பிரிவுகளின்படி இது ஈதாசா பிரிவு ஐபிசி இங்க வந்து ஐபிசி ஈதாசா இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட் 1816 படி 294B 324 and 506 part 2 அக்யூஸ்ட் இங்க யாரு அன்பு சன் ஆஃப் ஆனந்த் ஏஜ் 27 இயர்ஸ் இவர் மீது இந்த லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் இருக்கின்ற ஆனந்த் தான் வந்து டிஃபெக்டிவ் கம்ப்ளைனன்ட் நிகழ்நிலை அந்த புகார்தாரர் ஆர் இன்ஃபார்மன்ட் ஆர் விக்டிம் அவதான் LW1 இங்க வந்து சீரியல் நம்பர் 1 to 15 இங்க வந்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த விட்னஸஸ் இங்கே அவர்களுடைய எதை பற்றி சொல்ல போகிறார்கள் அந்த சம்பவம் நடந்த வழக்கில் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களா விக்டிமா அல்லது அதை கண்ணுற்ற சாட்சியா ஐ விட்னஸா அல்லது ஏர்சே விட்னஸா அவர்கள் கேட்டு எதை பார்க்கல நாங்கள் காதால் கேட்டது சொல்றாங்களா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸா சூழ்நிலை சாட்சியாக இருக்கிறார்களா அல்லது அவர்கள் பாறை மகசல் வருகிறார்களா கைப்பற்றல் மகசல் வருகிறார்களா என்பதை பற்றியும் எஃப்ஐஆர் யார் போட்டார்கள் இதற்கு இந்த பாதிக்கப்பட்ட ஒரு அந்த காயப்பட்டவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் யார் என்பது பிறகு கடைசியாக இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் இந்த பட்டியலுடன் இறுதி அறிக்கை தாக்கல் செய்தவர் யார் இந்த 15 பேர் இந்த 15 பேர் முதல்ல பார்த்துலாம் இப்போ ஆனந்த் என்பவர் தான் டிஃபெக்டிவ் கம்ப்ளைனன்ட் அவர் தான் இந்த புகாரை கொடுக்கிறார் பிறகு இவர்கள் இந்த இருக்கிற மற்றவர்கள் இவர் வந்து ஐ விட்னஸ் கண்ணுற்ற சாட்சி இவரும் கண்ணுற்ற சாட்சி இவர் வந்து ஏசே நான் சார் சம்பவத்தை நான் பார்க்கிறேன் சார் ஆனால் சத்தம் கேட்டு ஓடி பார்த்தேன் அவர்கள் ஓடிவிட்டார்கள் அப்போ அவர் சத்தம் கேட்டு வந்தவர் எதையும் நேரடியாக பார்க்கவில்லை ஏசே போடுறோம் அப்புறம் அந்த புலன் விசாரணை செய்கின்ற அதிகாரி அவர்கள் அவருக்குள்ள அந்த அதிகாரத்தின்படி குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் 156 சப்செக்ஷன் 1 படி அவருக்குள்ள அதிகாரத்தின்படி வித்தவுட் அப்டைனிங் பர்மிஷன் ஃப்ரம் த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர் என்ன பண்ணலாம் அந்த பிரிவின்படி அவருக்குள்ள அதிகாரத்தில் சம்பவத்துக்கு நேராக சென்று அங்க என்ன செய்யலாம் ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் எந்த பிரிவில் அண்டர் செக்ஷன் 157 அதில் கூறி உள்ளவாறு அந்த புலனாய்வினை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ப்ரொசீஜர் படி செய்கின்ற போது அந்த சம்பவத்துக்கு வந்துட்டார் வந்தவுடனே என்ன பண்ணாரு பார்த்தவுடன் அங்கே ஒரு வரைபடம் வரைவார் ரஃப் ஸ்கெட்ச் அடுத்தது பார்வை மகசர் அந்த இடங்களுக்கு கிழக்கு என்ன இருந்தது மேற்கு என்ன இருந்தது வடக்கு என்ன இருந்தது தெற்கு என்ன இருந்தது 4 பக்கம் இருந்த அந்த இடத்தினுடைய சம்பவத்தினுடைய அதை கூட அங்கே 2 பேரும் கையெழுத்து வாங்கணும் அந்த பார்வை மகசர் அந்த 2 பேர் அந்த அப்சர்வேஷன் மகசனுடைய சாட்சிகள் 2 பேர் பிறகு இந்த உருட்டுக்கட்டையால் என்னை அடித்தார்னு சொல்லல அந்த உருட்டுக்கட்டை அங்கிருந்து கைப்பற்றினால் அல்லது பக்கத்து கையிலிருந்து கைப்பற்றார் சொன்னா அந்த கைப்பற்றுதல் மகசரில் 2 சாட்சிகளிடம் கையெழுத்து வாங்க வேண்டும் அந்த 2 பேர் இங்க சாட்சியில் வருவார்கள் பிறகு அவர் பக்கத்து அங்க ஷெட் இருக்கும் மின் மோட்டார் விவசாயத்துக்காக மின் ஷெட்ல அவன் பதுங்கி இருந்தான் என்று சொல்லி அவனை போய் அரசு செய்கிறார் அப்பவே அப்படி என்றால் அரசு செய்யும் போது அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குகிறார் அப்பொழுது அதில் யாரும் ஒப்புதல் வாக்குமூலம் இவர் எங்கள் முன்னிலையில் அந்த எதிரியானவர் தானே முன்வந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட போது நாங்கள் எங்கள் சாட்சியாக இருக்க சொன்னார் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது எஸ்ஐ போலீஸ் நாங்கள் உடனே இருந்தோம் இவர் இவ்வாறாக சொன்னார் என்று கைது அவர்கள் அந்த கன்வர்ஷன் விட்னஸ் இருப்பாங்க அந்த சாட்சிகள் பிறகு இந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ண அப்புறம் அந்த காவல் நிலைய பொறுப்பதிகாரி 2O ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலைய பொறுப்பதிகாரி அபோத ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள் அவர் அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் செய்திருந்தால் அவர் என்ன பண்ணும் முதல் தகவல் அறிக்கையினை எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை as per 154 section 1 படி பதிவு செய்திருப்பார்கள் அவரையும் இதில் சாட்சியாக சேர்க்க வேண்டும் பிறகு அவர் அடிபட்டார்ல யாரு இந்த ஆனந்தனுக்கு அடிபட்டிருக்கும் அவர் மருத்துவ சிகிச்சை பெற்றிருப்பார் அந்த யார் அந்த மருத்துவ சிகிச்சை இவருக்கு அளித்தாரோ அவரிடம் வாக்குமூலம் வாங்க வேண்டும் ஐயோ வாங்கி அவரையும் இதில் சாட்சியாக சேர்க்க வேண்டும் பிறகு இது எல்லாம் முடித்த பிறகு இன்வெஸ்டிகேஷன் கடைசியாக 15 பன்னீர்செல்வம் அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இந்த ஏன் 15 எப்பவுமே LW-னாவே 15 பேர் சொல்லுவேன் நான் வழக்கமா ஏன் அவ்வாறு நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த எஃப்ஐஆர் இருக்குதுல்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அது டோட்டல் காலம் பார்த்தீங்கன்னா 15 காலம் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா 1 to 11 காலம் இருக்கும் ரிவர்ஸ் சைடு
அடுத்த பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா 12 to 15 இருக்கும். 12 தான் கண்டென்ட்ஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அந்த குற்றத்தினுடைய உள்ளடக்கம் என்ன, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல அந்த புகாரினுடைய தன்மை, கண்டென்ட் சுருக்கம், அது 12. அப்போ இந்த 15 எஃப்ஐஆர் என்பது முதல் தகவல் 15 காலம் இருக்குது. அந்த 15 காலத்துக்கு 15 முறை எஃப்ஐஆர் படிச்சாவே போதும். 70% நம்ம அக்யூட் ஆகிடலாம். எஃப்ஐஆர் மட்டும் 15 முறை படித்தால், ஒரு முறை படிக்கின்ற போது ஃபர்ஸ்ட் ஒரு காலம் ஞாபகம் வரும். 15 முடிச்ச பிறகு 15 காலம் நமக்கு ஞாபகம் வந்துடும். இதை எப்படி காண்ட்ரா பண்றது? சரி, ஓகே, அது தனியா பார்ப்போம் ஒரு கிளாஸ்ல. இவ்வாறாக செய்யப்படுகின்ற பொழுது இதையெல்லாம் முடித்து விட்ட பிறகு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஆனவர் எங்கே நீதிமன்றத்தில் இந்த லிஸ்ட் ஆஃப் விட்னஸை தாக்கல் செய்ய வேண்டும். எவ்வாறு அல்லது எப்பொழுது தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், as per 173 subsection 2 சொல்லி உள்ளவாறு குற்றப்பத்திரிகை அல்லது போலீஸ் காவல் அந்த அறிக்கை அல்லது ஃபைனல் ரிப்போர்ட் இறுதி அறிக்கை, இந்த 3 மாதிரி சொல்லலாம், சார்ஜ் ஷீட்டும் சொல்லலாம். அந்த அடிப்படையில் அந்த பிரிவின்படி அவர் தாக்கல் செய்கின்ற போது இதுவும் இந்த லிஸ்ட் ஆஃப் விட்னஸும் அதில் ஒரு ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட். அப்படி ஃபைல் செய்த பிறகுதான், அதுவரை இதை ஃபைல் செய்கின்ற வரை அந்த எதிரிக்கு சப்செக்ஷன் 1 கூறியுள்ளவாறு அழைப்பானையோ அல்லது பிடிக்கட்டளையோ அனுப்புதல் ஆகாது, ஷால் பி என்று கூறுகிறது. ஓகே, இப்போ 2 hour. அடுத்தது இப்ப 3 என்ன சொல்லுது என்றால் 3. இது எவ்வாறு நாம் நினைவுறுத்திக் கொள்வது என்று சொன்னால் 3 இல்லை, இந்த 3 எழுத்தில் என் எழுத்தில் என் மூச்சு, 3 எழுத்தில் என் மூச்சு யார் பாருங்க? எம்ஜிஆர் பாடல் 3 எழுத்தில் என் மூச்சு. 3 எழுத்தில் இந்த 204 நம்ம நினைவு வைத்துக் கொள்ளலாம். இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கம்ப்ளைண்ட் மேட் இன் ரைட்டிங். இப்ப நான் தான் இப்ப இவர் கொடுத்துருக்காருல்ல, ஆனந்தன் என்ன பண்றாரு, எழுத்து வடிவில் அவருடைய முறையீடினை, கம்ப்ளைண்டினை, புகாரினை அளித்திருக்கின்ற போது அந்த நடுவரானவர் என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறது. என்னவென்றால், every summons or warrant issued under subsection 1A shall be accompanied by a copy of document. எழுத்து வடிவில் இவர் கொடுத்த இருக்கின்ற பொழுது எதிரிக்கு அந்த அழைப்பானையோ அல்லது வாரண்ட் பிடிக்கட்டளையோ சப்செக்ஷன் 1 இதில் ஏற்கனவே நாம் பார்த்தல உட்பிரிவு 1 சொல்லி உள்ளவாறு அழைப்பானையோ பிடிக்கட்டளையோ எதிரிக்கு பிறப்பிக்கின்ற பொழுது கண்டிப்பாக shall be accompanied, அதனுடன் இணைத்து அதனுடன் இணைத்து எதை அனுப்ப வேண்டும்? a copy of document, அந்த புகாரினை, அந்த முறையீடினை அவர் கண்டிப்பாக அதனுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றது. அடுத்து 4வது உட்பிரிவு என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த 4 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபீஸை பற்றி சொல்லுது. நீதிமுறை கட்டளை கட்டணங்கள் எவ்வளவு கட்ட வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறது. எனவே இந்த 4 இந்த ஃபீஸை பற்றி சொல்லுகிறது, கட்டணங்களை பற்றி சொல்லுகிறது என்பதை எவ்வாறு நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், 4 நாணயம் அல்லது காயின், பைசா, துட்டு, பைசா, காசு, அந்த மாதிரி நாணயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இது என்ன சொல்றது என்று சொன்னால், when any law for the time being in force, process fees or other fees are payable. அதாவது அவ்வப்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படியோ, டைமிங் இம்போஸ்னா நடைமுறையில் உள்ள அவ்வப்போது நடைமுறை சட்டத்தின்படியோ அல்லது அவ்வப்போது அமலில் உள்ள சட்டத்தின்படியோ நீதிமுறை கட்டளை கட்டணங்கள் செலுத்த வேண்டும் என்று அல்லது வேறு கட்டணங்கள் செலுத்த வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது, தக்கதாக இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் செலுத்த வேண்டும். நீதிமுறை
கட்டணங்கள் செலுத்த வேண்டும் என்றோ அல்லது வேறு கட்டணங்கள் செலுத்த வேண்டும் என்றோ அவ்வப்போது நடைமுறையில் உள்ள அல்லது அமலில் உள்ள சட்டத்தின்படி அங்கே தக்கதாக இருக்கின்ற பொழுது என்ன பண்ணும்? நோ ப்ராசஸ் ஷால் பி இஷ்யூட் அன்டில் ஃபீஸ் பெய்ட். அந்த கட்டணங்களை செலுத்துகின்ற வரை நீதிமுறை அந்த கட்டளையை பிறப்பித்தல் ஆகாது. ஷல்தான், கண்டிப்பாக அந்த ஃபீஸ் என்ன சொல்றாங்க, இந்த அந்த ஃபீஸை நீங்க செலுத்த வேண்டும், அப்பதான் ப்ராசஸ் சொல்றாங்க. அப்போ அந்த நீதிமுறை கட்டணங்களை செலுத்துகின்ற வரை அந்த நீதிமுறை கட்டளையை பிறப்பித்தல் ஆகாது, கண்டிப்பாக ஷல் என்று சொல்லுகின்றது. சரி, அடுத்து என்ன சொல்றா, ஃபீஸ் நாட் பெய்ட், கட்டுகின்ற வரை அனுப்பக்கூடாது. சரி, அவர் அந்த கட்டணத்தை செலுத்தவே இல்லை என்றால் என்ன நடைமுறை நடுவர் அவர்கள் பின்பற்ற வேண்டும்? அவருக்கு அதிகாரம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், within reasonable time the magistrate may dismiss the complaint. இப்போ ப்ராசஸ்லாம் நம்ம நீதிமன்றம் சொல்றாங்க within a week ப்ராசஸ் பண்ணுங்க, இல்ல within a 2 week அல்ல within a month. அப்போ அந்த நியாயமான கால அளவுக்குள் அந்த நீதிமுறை கட்டணங்களை செலுத்த தவறிவிட்டால் 2 வாரம் தராங்க, அது நியாயமான கால அளவுக்குள் என்ன பண்ற அவர் வந்து நம்ம ப்ராசஸ் எடுக்கிறதுக்காக ஃபீஸை செலுத்தவில்லையானால் அந்த நடுவர் அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், மே டிஸ்மிஸ் த கம்ப்ளைண்ட், அந்த முறையீட்டினை தள்ளுபடி செய்யலாம். எனவே அவர் அந்த முறையீட்டை தள்ளுபடி செய்யலாம். முடிஞ்சா? இப்ப 5, இந்த 5 என்ன சொல்கிறது? 5 வந்து பார்த்தா 87 சிஆர்பிசி இல்ல, 8 + 7 = 15. இந்த 5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5க்கு 5 87. இங்க என்ன சொல்கிறது என்றால், nothing in this section shall be deemed to affect provisions section 87 of CRPC. இந்த provisions எதுவும் 87 CRPC அந்த பிரிவினுடைய வகையறைகளை பாதிக்குமா என்றால் கண்டிப்பாக அது பாதிக்காது, பாதித்தல் ஆகாது என்று சொல்கிறது. அடுத்து இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். சிஆர்பிசில 2 அந்த டெஃபினிஷன்ல 2W அந்த பிரிவுகள் 251 முதல் 259 வரை இந்த ட்ரையல் பிஃபோர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அடுத்து 2X வாரண்ட், இது சம்மன், இது வாரண்ட் கேஸ். இங்கே 238 to 250 ல ட்ரையல் பிஃபோர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இந்த பிரிவுகள். ஓகே. 87 இது என்ன சொல்லுது? அழைப்பாணைக்கு பதிலாக அல்லது அதனுடன் கூட ஒரு பிடிக்கட்டளை பிறப்பிக்கலாம் என்று சொல்கிறது. இந்த 204வது பிரிவு என்பது இந்த 87வது பிரிவை பாதிக்குமா, அஃபெக்ட் பண்ணுமானால் அஃபெக்ட் பண்ணாது. சரி. 88 என்ன சொல்கிறது சொன்னால், பவர் டு டேக் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ், அவர் எதிரியானவர் தோன்றுவதற்காக அவரிடம் பிணையம் வாங்குதல். 89 என்ன? அரெஸ்ட் ஆன் பிரீச் ஆஃப் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ், அந்த தோன்றுவதற்கான அந்த பிணையத்தை மீறுவார் என்று சொன்னால் அவரை கைது செய்யலாம் என்பதை பற்றி சொல்லுகிறது. 482 என்ன சொல்றது? சேவிங் ஆஃப் இன்ஹெரண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட். இந்த 204 வழங்கப்படுகின்ற அந்த பிறப்பிக்கப்படுகின்ற அழைப்பாணை அல்லது பிடிக்கட்டளைக்கு எங்கே ரெமெடி என்றால் 482 தான் சிஆர்பிசி, அங்கதான் ரெமெடி என்று சொல்கிறது. இங்கே 156 சப்செக்ஷன் 3, இங்கே ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆனவர் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் டைரக்ட் பண்ணுகின்ற பொழுது அவர் சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த ஆவணங்களின் அடிப்படையில் சமன் இஷ்யூ பண்றாங்க, அதுதான் அந்த அதிகாரம். இது தொடர்புடைய பிரிவுகள். அடுத்து கேஸ் பார்ப்போம். முதலாவது வழக்கு அனில் சரண் vs ஸ்டேட் ஆஃப் பீகார், ஆல் ரிப்போர்ட் 1996, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 204. இந்த வழக்கு நோட் பண்ணீங்க. அதாவது நீதிமுறை கட்டளை பிறப்பிக்கின்ற பொழுது அக்யூஸ்டுக்கு அந்த டிஃபென்ஸ் இருக்குமா என்றால் டிஃபென்ஸ் இருக்காது என்று சொல்கிறது. அடுத்த வழக்கு சந்த் அகுஜா vs கௌதம் கே ஹடா, 1987, கிரிமினல் லா ஜர்னல் 1328, பஞ்சாப் ஹரியானா.
இந்த வழக்கு என்ன சொல்கிறது சொன்னால் அந்த ப்ராசஸ் இஷ்யூ பண்ணுகின்ற பொழுது அந்த இஷ்யூ பண்ணதற்கான காரணத்தை டீடைலா சொல்ல வேண்டும் என்றால் நாட் நெசசரி என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து சுபல் மண்டோல் வர்சஸ் ஸ்டேட் 1974 கிரிமினல் லா ஜர்னல் 176 கல்கத்தா. இது என்ன சொல்லுகிறது சொன்னால் யார் எந்த மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் காகிதம் எடுத்தார்களோ அவர்கள் தான் ப்ராசஸ் அனுப்ப வேண்டும், மற்றவர்கள் யாரும் அனுப்ப முடியாது, அனுப்பக்கூடாது, நன் ஆஃப் அதர் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து பிஜு புருஷோத்தமன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2008 கிரிமினல் லா ஜர்னல் 4488 கேரளா. இந்த வழக்கு என்ன சொல்லுகிறது சொன்னால் ஒரு முறையீட்டை தள்ளுபடி செய்கின்ற போது 204 சப்செக்ஷன் 4 படி அது மெரிட்ல டிஸ்மிஸ் என்றால் அது மெரிட் ஆன் மெரிட் கிடையாது என்று சொல்லுகின்ற வழக்கு. அடுத்து 5வது வழக்கு அதாலத் பிரசாத் வர்சஸ் ரூப்லால் ஜிண்டால் ஆல் இந்தியா ரிப்போர்ட் 2004 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 4674. இதை நோட் பண்ணீங்க. இந்த வழக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த பிரிவு 204 படி ஒரு நடுவர் அவர்கள் நீதிமுறை கட்டளையை பிறப்பிக்கின்றார். பிறப்பித்த பிறகு அவர் பிறப்பித்த அந்த நீதிமுறை கட்டளையை அவரே ரிவ்யூ செய்ய முடியும் என்றால் நோ பவர், அந்த அதிகாரம் அவருக்கு கிடையாது. அப்படி என்றால் ரெமிடி எங்கே இருக்குது என்று சொன்னால் அண்டர் 482 CRPC இன்னரண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட் தான் அந்த ரெமிடி என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து விஸ்வ சிவன் ப்ராடக்ட்ஸ் காட்ரேஜ் வர்சஸ் கர்நாடகா ஸ்டேட் பினான்சியல் கார்பரேஷன் 1997 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 4598 கர்நாடகா. இதை நோட் பண்ணீங்க. அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் அதை ஃபைல் பண்ணாதனாலேயே அது irregularity தான். ஆனால் 465 CRPC படி அது கியூரபிள் என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து ரமேஷ் வர்சஸ் ஏ ராமானுஜம் 1998 கிரிமினல் லா ஜர்னல் 1959 மெட்ராஸ். இது என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரு முறையீடு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கின்றது. அதில் மொத்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு 4 பேர் அதில் எதிரியாக இருக்கிறார்கள். அங்கே ஒவ்வொருவரும் அந்த கம்ப்ளைண்டுடைய காப்பியை நகலினை பெறுவதற்கு உரிமை உடையவர் ஆவார்கள். 3 பேர் தான் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். ஒருவர் வரவில்லை, நான் அப்பியரன்ஸ் ஆஃப் அந்த ஒன் அக்யூஸ்ட் சொல்லி அந்த நகலினை கொடுக்க மறுக்கலாம் என்றால் அது அப்போ வந்திருக்கிறவர் 3 பேருக்கும் அந்த நகலினை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வழக்கு தான் இது. அடுத்து 8வது வழக்கு பைரோ பிரசாத் லக்ஷ்மி பாய் பட்டேரியா 1991 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 2535 மத்திய பிரதேஷ். இந்த வழக்கு நோட் பண்ணீங்க. அதாவது இந்த பிரிவு 204 சப்செக்ஷன் 2 படி லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் ஃபைல் பண்ணலன்னா ப்ராசஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அது மேண்டேட்டரி தான். ஆனால் முறையீடார் மட்டும்தான் இருக்கிறார் என்று சொன்னால் அது தேவையில்லை என்று சொல்லுகின்ற வழக்கு. அடுத்து பிக்கு யஷ்வந்த் டன்கான் வர்சஸ் பாபன் மாருதி பராட்டி 2001 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 295 பாம்பே. இந்த வழக்கு அதாவது ஒரு முறையீடு, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதிலேயே அந்த சாட்சிலாம் யார் என்று அதில் சொல்லப்பட்டு இருக்கின்ற பொழுது தனியாக ஒரு செப்பரேட் லிஸ்ட் அந்த விட்னஸுக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து சுக்தேவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2006 கிரிமினல் லா ஜர்னல் நோட்ஸ் ஆஃப் கிரைம் பேஜ் நம்பர் 577 அலகாபாத். இந்த வழக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு வாரண்ட் கேஸ்ல நீதிமன்றமானது NPW ஸ்ட்ரெயிட்டாவே இஷ்யூ பண்ணலாம் என்று சொல்லுகின்ற வழக்கு என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.